ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்போதுமே ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுற விஷயம் இந்த ஹேர் ஃபால் தாங்க. இந்த ஹேர் ஃபால் ஆகிறத நம்மளால் சமாளிக்கவே முடியாது. நாம் எடுக்கிற டேப்லெட்டாக இருக்கலாம், இல்லது நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுக்காமல் இருக்கலாம். அதனால் ஏகப்பட்ட ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இதில் இருந்து நாம் எப்படி வெளிவரலாம் அப்படின்னு தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானும் அப்படி தாங்க இந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால ரொம்பவே ஹேர் ஃபால் ஆச்சு. இதை ரெக்கவரி பண்ணுறதுக்காக தான் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஹேர் க்ரோத் டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முந்தின நாள் நைட்டே நான் 2 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சிறுபயறு, இது ரெண்டத்தையுமே ஒரு பவுலில் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி அதை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் ஊறி இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கரை லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரேடியாக நம்ம தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் சூப்பராக இது அரைப்பட்டு வரும். இது கூடவே நாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் சாதத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி விட்டு நம்ம அரைக்கிறதுக்கு பதிலாக இது கூட கஞ்சி தண்ணி கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அது சூப்பர்பான ரிசல்ட் கொடுக்கும். ஹேருக்கு ரொம்பவே சாஃப்ட்னஸை கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாத்தில் அதை கொட்டி சூப்பராக கை வச்சே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணுறது கஷ்டமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை, ரொம்பவே ஈஸியாக ஃபில்டர் ஆகி வந்துடும். ஆனால் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த ஹேர் மாஸ்க்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வெந்தயம் ஒரு குளிர்ச்சியான இன்க்ரீடியன்ட். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன ஒரு ஹேர் மாஸ்க்குமே யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா 5 to 20 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. சூப்பர்பான ரிசல்ட் கொடுக்கும். எப்போவுமே ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 6 months to 1 year ஆகும். ஸோ பொறுமையாக நாம் வெயிட் பண்ணி ஹேரை வளர்த்துக்கலாம். நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப். எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.